வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் அரை மணி நேரத்தில் கருப்பு முகத்தை வெண்மையாக்க லெமன் ப்ளீச் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். நம் தமிழ்நாட்டின் நிறம் என்று சொன்னாலே அது கருப்புத்தான். இங்கு சூரியனின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் தோல் தன்னை பாதுகாத்து கொள்ள மெலனினை அதிகமாக சுரக்கச் செய்வதால் நிறம் ஆனது கருமையடைகிறது. எனவே நிறத்தை மேம்படுத்த கெமிக்கல் ப்ளீச்சுகளை நாடி செல்வது பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். எனவே இயற்கையான முறையில் ப்ளீச்சிங் தன்மை கொண்ட இந்த எலுமிச்சை பழத்தில் எவ்வாறு ப்ளீச் செய்யலாம் என்பதை பார்ப்போம். லெமன் ஆனது இயற்கையிலேயே விட்டமின் சி அதிகம் உள்ளதால் நிறத்தை அதிகப்படுத்த இதைவிட சிறந்த பழம் வேறு இல்லை என்று சொல்லலாம். எனவே இந்த எலுமிச்சை பழ ப்ளீச் செய்வதற்கு 3 ஸ்டெப்புகள் செய்தாக வேண்டும். முதலில் முகத்தில் உள்ள டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்வதற்கு நாம் ஸ்க்ரப்பர் செய்ய வேண்டும். இதற்கு அரை ஸ்பூன் தூள் உப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், அதில் பாதி அளவு எலுமிச்சப்பழம், 3ஐயும் நன்றாக கலந்து முகத்தில் நன்றாக ஸ்க்ரப் செய்வது போல் 2 நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் பழைய இறந்த டெட் ஸ்கின்ஸ் ஆனது முகத்திலிருந்து வெளியேறி முகமானது பொலிவாக மாறும். இரண்டாவது ஸ்டெப்பாக சுத்தமான சந்தன பவுடர் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், இம்மூன்றையும் நன்றாக கலந்து முகத்திலும் கழுத்திலும் தடவ வேண்டும். இது முகத்தில் உள்ள அன்ஈவன் டோன் என்று சொல்லப்படும், அதாவது கருமை பாதி வெண்மை பாதி என்று இருக்கும் அன்ஈவன் டோனை ஒரு சேர வெண்மையாக்கி முகத்தை பொலிவாக்கும். இதை 10 நிமிடம் அப்படியே விட்டுவிட்டு அதன் பின் முகத்தை கழுவ வேண்டும். அதன் பின்பு மூன்றாவது ஸ்டெப்பாக முகத்தை ப்ளீச் செய்வது போன்று லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், அத்துடன் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது சமையல் சோடா, அத்துடன் 1 ஸ்பூன் பால் பவுடர். பால் பவுடர் ஆனது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இப்பொழுது சேஷைகளிலே சிறந்த பால் பவுடர் சின்னதாகவே கிடைக்கிறது. அந்த பால் பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கொண்டு இந்த 3ஐயும் நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும். இதை முகத்தில் நன்றாக அப்ளை செய்ய வேண்டும். ஒரு 10 நிமிடம் அப்படியே விட்டுவிட வேண்டும். அதன் பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இப்பொழுது முகமானது பளபளப்பாகவும் ரேடியன்ட் லுக்காகவும் மாறியிருக்கும். அதே நேரம் முகத்தினுடைய கருமை அகன்று முகம் வெண்மையாக மாறியிருக்கும். இதே போன்று இந்த ப்ளீச்சிங் முறையை மாதத்திற்கு 1 நாள் என்று பயன்படுத்தி வர முகம் ஆனது நன்கு வெண்மை பெறுகிறது. இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.